guys, welcome back to channel. Hope you all doing good guys. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளா ஆட்டுக்கால் சூப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆட்டுக்கால் சூப் பண்றதுக்கு முதல்ல ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 20 பல்லு பூண்டை தோலோட சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ரஃபா கட் பண்ணின ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தை சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சூப்புக்கு அரைச்சி சேர்க்கும்போது சூப் நல்லா திக்காகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய தக்காளியை ரேண்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததான் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்காலை இதில் சேர்த்துக்கோங்க. ஆட்டுக்காலை க்ளீன் பண்ணும்போது எப்போவுமே வெதுவெதுப்பான தண்ணியில் ஆட்டுக்காலை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு மஞ்சள் சேர்த்து ஆட்டுக்காலை நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் அங்கே சூப்பு செய்யணும். ஆட்டுக்காலை இதில் சேர்த்துட்டு பிறகு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு இந்த சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்கும்போது ரொம்ப அதிகமாகவும் ரொம்ப கம்மியாகவும் சேர்த்துக்காதீங்க. மீடியமாக இந்த மாதிரி ஒரு 2 சொம்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு கரெக்டாக 10 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 விசில் விட்டு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் கடைசியாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சீரகத்தூள். நம்ம ரசத்துக்கு ஆல்ரெடி அரைச்சி வச்சுருப்போம்ல, மிளகையும் சீரகத்தையும் ஒன்றா சேர்த்து அந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்க பவுடரில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு முறை ஆட்டுக்கால் சூப்பு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க. இந்த சூப்பை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் குடிச்சு பார்த்துட்டு குடிச்சு முடிக்கிற வரைக்கும் பாராட்டிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்ததுங்க. இந்த மாதிரி பாராட்டு உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருந்து சொல்லணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு அடுத்த முறை ஆட்டுக்கால் எடுத்துகிட்டு வந்தால் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பாராட்டு கிடைக்கும். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.